வணக்கம். மரம் ஓய்வெடுக்க நினைத்தாலும் காற்று விடுவதில்லைங்கிறது மாசித்தும் கூட புகழ்பெற்ற கூற்று. அந்த மாதிரி தாவேகா பத்தி பேச வேண்டாம், விஜய் பத்தி பேச வேண்டாம், திமுக பத்தி பேசுவோம், மற்றவைகளை பத்தி பேசுவோம் அப்படின்னு நினைச்சா கூட நம்மளை தாவேகா நோக்கி விமர்சனங்களை வைக்கிற மாதிரி தாவேகா பேசுற மாதிரி நம்மளை தள்ளி விட்டுறாப்புல விஜய். நேற்றைய தினம் தாவேகா சார்பாக மகளிர் தின நிகழ்வு, பெண்களை போற்றக்கூடிய நிகழ்வை விஜய் எடுத்தாப்புல. பெண்களை போற்றக்கூடிய பெருமகன் இல்லை, அதனால நேற்றைய தினம் மகளிர் தின நிகழ்வை தாவேகா சார்பாக முன்னெடுத்தாப்புல. அதில் பேசுறப்ப அவரோட விவகாரம் குறித்து பேசுவார் அப்படின்னு அனுமானிக்கப்பட்டுச்சு. அவரும் ஜாடமடையா பேசினாப்புல. பேசுறப்ப வெளில சில பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அதை பத்தி நீங்க கவலைப்படதா கேள்விப்பட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க கவலைப்படுறத நினைச்சு நான் கவலைப்படுறேன். அது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். மக்கள் பிரச்சனையை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துக்குவோம் அப்படின்னு தான் கூடியிருந்த பெண்கள் மத்தியில பேசுறாப்புல. அது வரைக்கும் சரி, ஒரு நாகரிகமான பேச்சு. ஆனா அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்றாப்புல, அது அவளை ஒருத்து இல்லைங்கிறாப்புல. அது அவளை ஒருத்து இல்லையா? எது ஒருத்து இல்ல? இந்த வார்த்தையை வெளிப்படக்கூடிய வக்கிரம், வன்மம், ஆணவம், அகம்பாவம், தலைக்கணம், மமதை, செருக்கு, அவரோட உடல் மொழி, பேச்சு தோரணை, பாவனை எல்லாம் அவ்வளவு அருவருப்பானது. சகிக்கவே முடியல, அதை பார்க்கவே முடியல. 25 ஆண்டு காலமா கூட வாழ்ந்திருக்காங்க. மனமுறிவு அப்படின்னா அவரோட விருப்பம், உரிமை. ஆனா அவளை ஒருத்து இல்லைன்னா இது அந்த அம்மா கொச்சைப்படுத்துறது இல்லையா, மலினப்படுத்துறது இல்லையா? என்ன இது? இந்த விவகாரத்துங்கிறத பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட விவகாரம் தான். எப்பன்னா பரஸ்பரம் புரிதலை விட ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா. ஆனா இங்க என்னன்னா, இதுல சங்கீதா அம்மாவை பொறுத்த வரைக்கும், அந்த அம்மையாரை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப கண்ணியம் காக்குறாங்க, ரொம்ப நாகரிகத்தை பின்பற்றுறாங்க. அவங்க விவாகரத்தை நான் பண்ண போறேங்கிறத பொது வெளியில சொல்லவே இல்லை. பொதுவாக திரைத்துறை சார்ந்தவங்க பிரபலங்கள் எல்லாம் விவாகரத்து பண்றாங்கன்னா முதல்ல ஊடகங்களுக்கு செய்தி கொடுப்பாங்க, தன்னோட சமூக வலைதள பக்கத்துல அறிவிப்பாங்க. ஆனா சங்கீதா பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல கூட அறிவிக்கல, யாருக்கும் தகவல் சொல்லல. அவங்க விவாகரத்து கேட்டு மனு போட்டிருக்காங்க. மனுவுல விவாகரத்துக்கான காரணங்களா குறிப்பிடுறப்ப ஒரு நடிகையோட தொடர்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நடிகை யாருன்னு அவங்க சொல்லல. அது யாருன்னு உலகத்து சொன்னது திருவாளர் விஜய் தான். அதுவும் எதுக்காக பண்ணாருன்னா, அந்த அம்மாவை பழிவாங்கிற நோக்கத்துக்கு. நீ எதை குற்றச்சாட்டுன்னு சொல்றியோ அதையே நான் திமுறா பண்றேன் பாரு, உன்னால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற பழிவாங்கல் உணர்ச்சி, அப்பட்டமான வன்மம். அதுக்கும் பிறகும் கூட, இப்படி ஒரு காரியத்தை அவர் செஞ்ச பிறகும் கூட அந்த அம்மா அமைதி காத்தாங்க. அவங்க பொதுவெளிக்கு ஒரே ஒரு காணொளி போட்டா, இல்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, ஒரு நேர்காணல், ஒரு அறிக்கை, விஜயோட பிம்பம் உடஞ்சி நொறுங்கி போகும். 30 ஆண்டு காலமா நடிச்சு சம்பாதிச்ச பேரு புகழ்லாம் நாசமா போகும். இப்பயும் பெருசா ஒண்ணும் இல்ல, அப்ப மொத்தமா போயிருக்கும். ஆனா அது எதையும் செய்ய முற்படல. இன்னும் சொல்ல போனா, இந்த விவகாரத்தோட வழக்கு விசாரணையே யாரும் இல்லாம, அதாவது 3வது நபர் யாருமே இல்லாம சம்பந்தப்பட்டவங்க மட்டும் வச்சுதான் நடத்தணும் அப்படின்னு அவங்க நீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கிறாங்க. அதே போல இந்த வழக்கு குறித்து பொதுவெளியில ஊடகங்கள் வாதிக்க கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க எவ்வளவு கண்ணியம் காக்கணுமோ விஜயோட அந்த பிம்பத்துக்கு, அவரோட புகழ், அந்த புகழுக்கு, அந்த பேருக்கு எந்த சேதாரம் வந்துடக்கூடாதுனால ரொம்ப கவனமா பார்த்து அணுகிறாங்க. ஆனா இந்த சைக்கோவை பொறுத்த வரைக்கும் அவங்களை எப்படி நோகடிக்கலாம், எப்படி காயப்படுத்தலாம்னு முதல்ல அவங்க எதை குற்றச்சாட்ட சொன்னாங்களோ அதையே பொதுவெளியில செஞ்சு, அதுக்கு பிறகு அவளை ஒருத்து இல்லையா பார்த்துக்க வேண்டிதான் விஜயோட குணாதிசயத்தை. ஆனா இதுக்கு பிறகு விஜய தாங்கி பிடிச்சு, இல்லைங்க நாங்க என்ன நடந்தாலும் எங்க தளபதியை விட்டு தர மாட்டோம், நாங்க கூட தான் நிற்போம், நாங்க 2 நாள் அப்படி அழுது புலம்பிருக்கலாம், விஜயை விமர்சிச்சிருக்கலாம், கடிச்சிருக்கலாம், அதுக்காக நாங்க விஜயை விட்டு போயிரும் நினைக்காதீங்க. சங்கீதாவுக்கே இந்த நிலைமை, 25 வருஷம் வாழ்ந்த சங்கீதாவுக்கே இந்த நிலைமை. மற்றவங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இதுல திரைப்படத்தை பார்த்துவிட்டு திரைப்படத்துல இருக்க மாதிரியே விஜய் இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறது, அந்த உளவியல் நோய், அதுதான் இங்க பிரச்சனைக்கே காரணம். இவ்வளவு பேர் கூடி நிக்கிறதுக்கு காரணம் அதுதான். படத்துல இருக்க மாதிரியே நல்லவரா இருப்பாரு, படத்துல இருக்க மாதிரியே கருணையோடு இருப்பாருன்ட்டு. 40 பேர் செத்து விழுந்தப்பே அந்த ஆள் கவலைப்படல. தன்னோட கட்சி கூட்டத்துக்கு ஒரு நிர்வாகி செத்து விடுறான், அதை பத்தியும் கவலைப்படல. 4 நாளைக்கு முடி தஞ்சாவூர்ல ஒரு பையன் விபத்துல சிக்குண்டு அவன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருக்கான், அதை பத்தியும் கவலைப்படல. பொண்டாட்டியை பத்தி கவலைப்படல, குடும்பத்தை பத்தி கவலைப்படல, பிள்ளைகளை பத்தி கவலைப்படல, எதை பத்தி எந்த கவலையும் படாத, பொறுப்புணர்ச்சி இல்லாத, எந்தவித இரக்க உணர்வும் இல்லாத,
எந்தவித கருணையும் இல்லாத ஒரு அரக்கத்தனம்ங்கிற வார்த்தையை கூட சொல்லக்கூடாது, ஒரு கொடூரமான ஒரு மனநிலை கொண்ட ஒரு ஆள். அந்த ஆள் வந்து நமக்கு தலைவர் அப்படின்னு ஒரு கும்பல் நம்பிக்கிட்டு போகுதுன்னா உண்மையிலேயே இந்த கூட்டம் வந்து தற்கொலை தான், வேற என்ன சொல்றது. அப்ப இந்த விவகாரத்துல அவங்க எவ்வளவு சங்கீதா கண்ணியம் காத்தாலும் விஜய் கருணையே இல்லாம அவரோட கொடூரமான முகத்தை காட்டிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம். அப்புறம் இந்த மகளிர் தின நிகழ்வுல நான் பெண்களுக்கு இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு புரட்சிகரமான திட்டங்கள் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அதை படிக்கிறாப்புல முதல்ல என்ன சொல்றாரு, பெண்கள் நலன்ல அக்கறை செலுத்துறதுதான் நம்மளோட அடிப்படையான நிலைப்பாடு. யாரு இவர் பெண்கள் நலன் மேல அக்கறை செலுத்துறாராம், அது அடிப்படையான தாவேக்கான நிலைப்பாடு. விஜயோட மனைவி என்ன பாடுபடுறாங்க, தாவேக்கா கட்சிக்காரங்க திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ்னு இந்த கட்சிகள், நாம் தமிழக கட்சி, எந்த கட்சியும் விஜயை கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கக்கூடிய ஒருபோதும் சங்கீதா குறித்து பேசல. சங்கீதா குறித்து கொச்சையாக, மலினமாக, கீழ்த்தரமாக, ஆபாசமாக, வக்கிரமாக பேசியதெல்லாம் தாவேக்காவோட தவிட்டு தற்கொலைகள் தான். அப்படி பேசுறப்ப மாதர் சங்கம் கண்டிக்குது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மகளிர் பிரிவு. ஆனா விஜய் கண்டிக்கல, அறிவுறுத்தல, தப்புன்னு சொல்லல. அப்ப என்ன நினைக்கிறாரு, அதை பார்த்து குரூரமா ரசிக்கிறாரு, குரூரமா அதை ரசித்துக் கொண்டிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அப்ப அந்த அந்த தாவேக்கா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பா, பெண்கள் நலன் மேல அக்கறை கொண்டிருக்கேன். இந்த அஜித்தான்னு தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு அம்மா விஜயோட வாகனத்தை மறிச்சு தகவல் சொல்ல முற்படுறாங்க. தனக்கு ஏதோ அநீதி இழைக்கப்படுறதா நினைச்சு தன் தரப்பு நியாயத்தை வெளிப்படுத்த முயற்சி பண்றாங்க. அந்த அஜிதா கூட்டு கூட பேசல, அந்த அம்மா வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த தாவேக்கா வந்து பெண்கள் நலன்ல அக்கறை கொண்டிருக்கான், புடுங்குது. இதுல புரட்சிகரமான திட்டம் சொல்லியிருக்காப்புல, புரட்சிகரமான திட்டங்கள். முதல்ல என்னன்னா, 60 வயசு வரைக்கும் வாழக்கூடிய குடும்ப தலைவர்களுக்கு வந்து மாதந்தோறும் 2500 ரூபாய் காசு. திமுக 1000 ரூபாய் தருது, அதிமுக வந்தா 2000 ரூபாய் தர்றேங்குது. அப்ப அவங்க 1000, இவங்க 2000, அப்ப நம்ம கூடுதலா கொஞ்சம் போட்டுருவோம். அப்ப என்ன 2500. எவ்வளவு புரட்சிகரமான திட்டம். 1000, 2000, 2500. தேர்தலில் பிம்பிளிக்க பிளாப்பி தான். இது என்னன்னு கனெக்ட் பண்ணி பார்த்தா, சரி நம்ம அதை புள்ளி விவரத்தோடு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப, தமிழ்நாட்டில் குடும்ப அட்டைதாரர் அப்படின்னு பார்த்தா 2,20,00,000 பேர் இருக்காங்க குடும்ப அட்டைதாரர். அவங்க எல்லாருக்கும் மாதந்தோறும் 2500 ரூபாய் காசு அப்படின்னு கனெக்ட் பண்ணி பார்த்தா அது மொத்தமா எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தா, அதுல வந்து மொத்தமா 2,20,00,000 பேர் குடும்ப அட்டைதாரர். தமிழ்நாட்டில் குடும்ப அட்டைதாரர் வந்து 2,20,00,000 பேர். அதுல விஜய் சொல்றாரு, அதாவது மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு மட்டும் நாங்க 2,500 ரூபாய் காசு தர மாட்டோம் அப்படிங்கிறாப்புல. அப்ப மத்திய அரசு ஊழியர்கள் அப்படின்னு பார்த்தா 2 லட்சம் பேர் வரைக்கும் இருக்காங்க. மாநில அரசு ஊழியர்னு பார்த்தா ஒரு 14 லட்சம் பேர் வரைக்கும் இருக்காங்க. அப்ப எல்லாத்தையும் கழிச்சுட்டு எவ்வளவு வரும், மற்றவங்களுக்கு குடும்ப அட்டைதாரருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் காசு போட்டா எவ்வளவு வரும்னு கணக்கு பண்ணி பார்த்தா 5,225 கோடி, 5,225 கோடி வருது. எதுல, இந்த மாதந்தோறும் 2,500 ரூபாய் காசு மத்திய மாநில அரசு ஊழியர்களை தவிர்த்துட்டு குடும்ப அட்டைதாரருக்கு போட்டா 5,225 கோடி வருது. 5,225 கோடி இதுல வருது. அப்புறம் சொல்றாப்புல அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் அது என்ன, ஆண்டுக்கு 6 சிலிண்டரை வந்து நாங்க இலவசமா வழங்குவோம் அப்படிங்கிறாப்புல. தமிழ்நாட்டில் முன்பே சொன்னது போல 2,20,00,000 பேர் வரைக்கும் இருக்காங்க குடும்ப அட்டைதாரர். இப்ப இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் விலைன்னா 900 ரூபாய்க்கு மேல இருக்குது. அப்ப கணக்கு பண்ணி பார்த்தா ஆண்டுக்கு 6 சிலிண்டர் கொடுத்தா ஒரு குடும்பத்துக்கு மட்டுமே 5,400 ரூபாய் செலவு வருது. இது ஒட்டுமொத்தமா எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் பார்த்தா இதுல மட்டுமே ஆகிற செலவு 13,259 கோடி. தமிழ்நாட்டில் குடும்ப அட்டைதாரருக்கு 6 சிலிண்டரை கொடுத்தா ஆண்டுக்கு அரசுக்காக செலவு 13,259 கோடி. அந்த 2,000 ரூபாய் கொடுத்தா அதுல வர காசு 5,225 கோடி, இதுல 13,259 கோடி. அப்புறம் சொல்றாப்புல அண்ணன் சீர்திட்டம், அதாவது அண்ணன் சீர்திட்டமா, அதாவது திருமணம் பண்ற எல்லோருக்கும் 1 பவுன் தங்கம் தரமான பட்டுச்சலை வழங்குவோம்ங்கிறாப்புல. சரி, அது எவ்வளவு ஆகும் அப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து ஆண்டுக்கு 5,000 - 8 லட்சம் வரைக்கும் திருமணம் நடக்குது. ஆண்டுக்கு 5 லட்சத்துல 8 லட்சம் வரைக்கும் திருமணம் தமிழ்நாட்டில் நடக்குது. இது சராசரி 5 லட்சம் வச்சுக்கும். 1 பவுன் தங்கத்தோட விலை 1,20,400 ரூபாய். இப்ப இந்த 5 லட்சம் பேருக்கு திருமணம் நடக்குதுன்னா
இப்ப எல்லாருக்கும் 1 பவுன் தங்கம் அப்படின்னு அதை மட்டும் கணக்கு பண்ணா இதுல மட்டும் ஆகிற செலவு 6020 கோடி. எவ்வளவு? 6020 கோடி. 2500 ரூபாய் கொடுக்கறது மூலமா அதுல 5000 கோடிக்கு மேல வருது அப்படின்னா இதுல 6000 கோடிக்கு மேல வருது. அப்புறம் காமராசர் கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டமா, ஏன்னா பள்ளிக்கூடங்களை இடைநிற்றல் கூடாது அப்படிங்கிறதால அதனால ஒவ்வொரு தாய்மாருக்கும் அல்லது பாதுகாவலருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை 15000 ரூபாய் காசை போடுவாங்களாம். ஏன்னா கல்வியில இடைநிற்றல் கூடாது அப்படிங்கிறதுக்காக பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக தாய்மாருக்கு அல்லது பாதுகாவலருக்கு 15000 ரூபாய் போடுவாங்களாம் ஆண்டுக்கு ஒரு தடவை. அதை கணக்கு பண்ணி பார்த்தா தமிழ்நாட்டில் 2,20,00,000 அதே போல குடும்ப அட்டைதார் இருக்காங்க. எல்லார் வீட்லயும் ஒரு பிள்ளை இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். 2 பிள்ளை எனக்கு வேண்டாம், ஒரே ஒரு பிள்ளை இருக்காங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அப்படி வச்சுக்கிட்டா கூட ஆளுக்கு ஒரு குடும்பத்துக்கு 15,000 அப்படின்னு வச்சா கூட அதுக்காக செலவு 33,750 கோடி. 33,750 கோடி. அப்புறம் வெற்றி பயண திட்டம்ங்கிறாப்புல அனைத்து பேருந்துகள்லையும் பெண்களுக்கு இலவசம், எல்லா பேருந்தும் இலவசம். திமுக விடியல் பேருந்து அப்படின்னாங்க. அதிமுக நாங்க வந்தா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்கும் இலவசம், அந்த மாதிரி பேருந்து விடுவோம்னாங்க. இந்த பக்கம் தாவேகா பொறுத்த வரைக்கும் பெண்கள் பேருந்துல பயணிச்சா இலவசம் அறிவிச்சிருச்சு. அதுல கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு நாள் ஒண்ணுக்கு 1,60,00,000 பயணம் போகுது அரசு பேருந்துகள்ல. அதுல 40-45 விழுக்காடு பெண்கள். அதுல 65 லட்சம் சராசரியா பெண்கள் பயணிக்கிறாங்க நாள் ஒன்றுக்கு. ஆண்டுக்கு பார்த்தா 240 கோடியிலிருந்து 260 கோடி வரைக்கும் பயணம். 240 கோடியிலிருந்து 260 கோடி வரைக்கும் பயணம் பெண்கள் பண்றாங்க ஒரு ஆண்டுக்கு. அப்ப அது இலவசம் அப்படின்னு அறிவிச்சா அதுல எவ்வளவு அரசுக்கு இழப்பு வரும் அப்படின்னு பார்த்தா 6,000 கோடியிலிருந்து 7,500 கோடி வரைக்கும் ஆகுது. ஏற்கனவே போக்குவரத்து நஷ்டங்கிறது 48,000 கோடி. எவ்வளவு? 48,000 கோடி. இப்ப பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு அறிவிச்சுட்டா அதுல 6,000 7,500 கோடி வரைக்கும் இழப்பாக மாறும். அப்புறம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு இதான் ரொம்ப சிறப்பான ஒண்ணு. இதான் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாப்புல. எப்படி? பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றங்களா? சரி, நீதிமன்றம் அமைக்கிறது சரி, இந்தியாவில் எந்த மாநிலத்துல ஏதாவது ஒரு மாநிலத்தை காட்டுங்க யாரு பேர்லயாவது நீதிமன்றம் இருக்கா? யாரு பேர்லயாவது? காந்தி, தேசப்பிதா காந்தி, நேதாஜி, அண்ணல் அம்பேத்கர், சட்ட மேதை, யாரு பேர்ல நீதிமன்றம் இருக்கு? சட்ட மாமதி அண்ணல் அம்பேத்கர், அவர் பேர்ல நீதிமன்றம் கிடையாது. அவர் பேர்ல சட்ட கல்லூரி இருக்கு, ஆனா நீதிமன்றம் இருக்கா? இல்ல. ஏன்னா இங்க எந்த தனிப்பட்ட பேர்லயும் நீதிமன்றம் இல்லை. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், கீழமை நீதிமன்றம் அப்படின்னு பல நீதிமன்றம் இருக்கு. ஆனா எந்த நீதிமன்றத்துக்கும் தனிப்பட்ட ஒருத்தோட பேரை இந்தியாவில் இது வரைக்கும் சூட்டினதா வரலாறே கிடையாது. ஆனா விஜய் என்ன சொல்றாப்புல, நாங்க அஞ்சலையம்மாள் நீதிமன்றம் வைப்போமா? அஞ்சலையம்மாள் நீதிமன்றம், நீதிமன்றத்துக்கு தனி ஒருத்தோட பேரை வைக்க முடியாதுங்க. வைக்க முடியும்னா கருணாநிதி ஊழல் தடுப்பு நீதிமன்றம் வச்சிருப்பான், அந்த கொடுமையும் பார்த்திருப்போம். அப்படி வச்சிருப்பான். ஏன்னா வைக்க முடியாது, நீதிமன்றங்களுக்கு பேர் வைக்க முடியாது. நூலகத்துக்கு பேர் வைக்கிறான், சுடுகாட்டுக்கு கூட பேர் வைக்கிறான், எல்லாத்துக்கும் கருணாநிதி பேர் வைக்கிறேன். அப்படி பேர் வைக்கிறவன் நூலகத்துக்கு, தொடர்வண்டி நிலையத்துக்கு, பேருந்து நிலையத்துக்கு எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறவன் நீதிமன்றத்தில் வைக்க முடியாதனால திமுக விட்டான். இல்லைன்னா நீதிமன்றத்துக்கும் கருணாநிதி நீதிமன்றம் அப்படின்னு வச்சிருப்பான். கருணாநிதி ஊழல் ஒழிப்பு நீதிமன்றம் வச்சிருப்பான். அப்ப நீதிமன்றத்துக்கு பேர் வைக்க முடியாதுங்கிறது அடிப்படையான அறிவு, அரிச்சுவடி. அது கூட தெரியாம நீதிமன்றத்துக்கு அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றம் அப்போட்டாப்புல. அப்புறம் சொல்றாப்புல, அதான் மகிழா நீதிமன்றம் இருக்கே. நீங்க கேட்கலாம், மகிழா நீதிமன்றம் இருக்கே அப்படின்னு சில பேர் கூச்சல் போடலாம். இது பெண்களுக்கு மட்டும்ங்கிறாப்புல. எது? இந்த அதிவிரைவு நீதிமன்றம், அஞ்சலை அம்மாள் நீதிமன்றம் பெண்களுக்கு மட்டுமா? சரி, மகிழா நீதிமன்றம் யாருக்கு? அதுவும் பெண்களுக்கு தாங்க. பெண்களுக்கு தானே குற்றங்களுக்கு எதிராக தான் மகிழா நீதிமன்றம். அப்ப மகிழா நீதிமன்றம் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு தீர்வை தரக்கூடிய நீதிமன்றம் அப்படின்னு கூட விஜய்க்கு தெரியல. ஆனா தமிழ்நாட்டை ஆண்டணும் அப்படின்னு கனவு காண்றாப்புல. அப்புறம் இன்னொரு திட்டம், அது ஒரு புரட்சிகரமான திட்டம், தாய் மாமன் தங்க மோதிரம். தாய் மாமனா? இவரு விஜய். தாய் மாமன் தங்க மோதிரம் அப்படிங்கிற பேர்ல அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு நாங்க தங்க மோதிரம் போடுவோம். இப்ப கணக்கு பண்ணி பார்த்தா ஆண்டு ஒன்றுக்கு
8 லட்சத்துல இருந்து 9 லட்சம் வரைக்கும் பிள்ளைகள் வந்து பிறக்குது. அரை பவுன் மோதிரம் போடுறதா கூட நம்ம கணக்கு பண்ணா கூட அதுல வந்து ஒரு 5000 கோடி ஆகுது. எப்படி பிள்ளைகளுக்கு மோதிரம் போடுறது மூலமா ஆண்டுக்கு 5000 கோடி. இதுல எவ்வளவு செலவு? இப்படி பாக்குறப்ப மொத்தமா வந்து 5000, 33,000, 6000, 5000 அப்படின்னு கணக்கு பண்ணா எல்லாத்தையும் கணக்கு பண்ணா சங்கர் பட பட்ஜெட் மாதிரி போகுது. எப்படா சமாளிக்கிறதுங்கிற அளவுக்கு இதுலயே இவ்வளவு வந்துருது. இதுலயே ஒரு 60,000 கோடி வந்துருது ஏறக்குறைய தோராய கணக்கு. இதெல்லாம் போய் நம்ம புள்ளி ஓடத்தோடு போட்டு துல்லியமா பார்க்கல. போய் கூகுள்ல போட்டு ஏஐ மோட ஆன் பண்ணி இதை பண்ணா எவ்வளவு ஆகுன்னு போட்டா தோராயமா அந்த கணக்கு சொல்லுது. தோராய கணக்கு தான், துல்லிய கணக்கு இல்ல. தோராய கணக்கு 60,000 70,000 கோடி வரைக்கும் வருது. அப்ப இந்த திட்டங்களுக்குள்ளே ஒரு 5-6 திட்டங்கள்லயே 60,000 70,000 கோடி வரைக்கும் வருதுன்னா இந்த நிதி சுமை எப்படி தாவேக்காவோட ஆட்சி எப்படி சமாளிக்கும்? அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கு? இந்த நிதி நெருக்கடியை நிதி சுமையை பகிர்ந்து கொள்றதுக்கு என்ன திட்டம் இருக்கு? ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சார் இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது, யார் எழுதி கொடுத்தா அப்படின்னு பார்த்தா அந்த எழுதி கொடுத்தவனை தேடினா அப்புறமா தெரியுது இது எதுவுமே சொந்த சரக்கு இல்லை, எல்லாம் காப்பிடிச்சிருக்காப்புல, ரீமேக் பண்ணிருக்காப்புல. திரைப்படத்துல மகேஷ் பாபு படத்தை ரீமேக் பண்றவரு அரசியல்ல சந்திரபாபு நாயுடுவோட திட்டங்களை அப்படியே உள்டாவா மாற்றி வச்சிருக்காப்புல. சந்திரபாபு நாயுடு என்ன அறிவிச்சிருக்காருன்னா 18 வயசுல இருந்து 59 வயசு வரைக்கும் உள்ள தகுதியுள்ள அனைத்து பெண்களுக்கும் 1500 ரூபாய் நிதி உதவிங்கிறாப்புல. 59 வயசுல அவர் சொன்னாரு, இது 60 வயசு ஆக்கிக்கிட்டு 1500 2500 மாத்திட்டாப்புல. அந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு 1வது தொடங்கி 12வது வரைக்கும் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் நிதி உதவி. இவர் அதுல என்ன பண்ணிட்டாப்புல, மாணவர்களுக்குங்கிற இடத்துல வந்து பெற்றோருக்கு அல்லது பாதுகாவலுக்குன்னு சொல்லிட்டு அதே 15,000. அப்புறம் அந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு ஒவ்வொரு இல்லத்தரசிக்கும் 3 சமையல், அந்த சமையலுக்கான எரிவாயு சிலிண்டர் இலவசம் டாப்ல. இவர் 6 சிலிண்டர் அப்படின்னு டாப்ல. அந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு அனைத்து மாநில அரசு பேருந்துகள்லையும் பெண்கள் கட்டணமின்றி பயணம் செய்யலாம், இங்க இவர் இலவசமா பயணம் செய்யலாம்னு இவர் அறிவிச்சிட்டாப்புல. அந்த பக்கம் சாதாரண உடையணிந்த சிறப்பு போலீஸ் படையை வந்து பெண்கள் பாதுகாப்புக்கு அமைப்புன்னு இருக்காப்புல. இவரும் சொல்லிவிட்டு ராணி வேல்நாச்சியார் படை அப்படின்ட்டாப்புல. சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னாரோ அதை கொஞ்சம் பட்டி திங்கி பார்த்து அந்த திட்டத்துக்கு வேறு பேரை வச்சு அவன் ஒக்குடுன்னா இங்க கில்லின்னு படத்தை மாத்தோம் அப்படி இல்லை. மகேஷ் பாபு ஒக்குடுன்னு நடிச்சா இவர் கில்லி அப்படின்னு தமிழ்ல ஓட்டுவாப்புல. அந்த மாதிரி மகேஷ் பாபுவை காப்பிடிச்சவர் சந்திரபாபுவை காப்பிடிச்சு அதை புரட்சிகரமான திட்டம் போல சொல்லிட்டாப்புல. சரி எவ்வளவு ஆகுதுன்னு பார்த்தா 70,000 கோடி வருது. மொத்தம் 60,000 70,000 கோடி வரைக்கும் வருது. இதுல பெண்கள் அப்படிங்கிறதால முதன்மையான கேள்வி, பெண்கள் வந்து முதன்மையாக கூறுவது மது விலக்கு. அதிமுக ஆட்சியில திமுக போராடிய போது கூட திமுகவோட மகளிரை தான் மதுவிலக்காக போராடுச்சு. ஏன்னா பெண்கள் வந்து மதுவால் அதிகம் பாதிப்படைகிறாங்க. குடிகார கணவனால, குடிகார அப்பாவாலன்னு பெண்கள் தான் பாதிப்படைகிறாங்க. அப்ப மதுவிலக்குங்கிறது பெண்களோட நெடுநாளைய கோரிக்கை. மதுவிலக்குங்கிற முக்கியமான அம்சத்தை சேர்க்க துப்புள்ளாதவர் புரட்சிகரமான திட்டங்களை கொண்டு வந்து பெண்களை பாதுகாக்க போறாராம். மொத்தத்தில் இதை பத்தி கேட்டா என்ன சொல்ல தோணுதுன்னா, இது ஒன்றும் அவளை ஒருத்து மயிர் இல்லை.